Hi friends, வணக்கம் and welcome to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான ஒரு டிப்ஸ் தாங்க. நிறைய வீட்ல வந்து நார்மல் மேட் போட்டுருப்பாங்க. அது வாஷிங் மிஷின்ல கூட போட்டு துவைச்சுக்கலாம், ஈஸியா கையில அலசிக்கலாம். ஆனா இந்த மாதிரி கார்பெட் டைப்ல மேட் இருக்குது அப்படின்னா அதை வந்து தண்ணியில முக்கி அலசுறது ரொம்ப கஷ்டம். அது வாஷிங் மிஷின்ல போடவே முடியாது, கையில தான் அலச வேண்டியது இருக்கும். ஸோ அதை எப்படி ஈஸியா ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துட்டு நம்ம ஈஸியா வந்து அதை வாஷ் பண்ணலாம் அப்படின்றத நான் காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாத்ரூம்ல அந்த மேட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி விரிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் நல்லா ஃபுல்லாக தண்ணியை நல்லா அடிச்சுக்கோங்க. ஒரு இடம் கூட ட்ரையாக இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து ஈரமாக்கிக்கலாம். நார்மலாகவே 1 வீக்குக்கு ஒன்ஸாவது கம்பல்சரி வந்து நம்ம மேட்டு மாற்றணும். இல்லாட்டி வந்து ரொம்ப அழுக்காயிரும். அது குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் சொல்லவே வேண்டாம், ரொம்ப அழுக்காயிரும். இப்போ நார்மலாக கிளாத் மேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷினில் போடலாம், கையில் ஈஸியாக அலசிக்கலாம். அதே இந்த மாதிரி கார்பெட் மேட் அப்படின்னா மிஷின்லையும் போட முடியாது, கையிலையும் வந்து நம்ம தூக்கி அலசுறது ரொம்ப கஷ்டம். நிறைய தண்ணியை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும், நம்மளால் தூக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டிங்களா, அதுக்கு மேலே வந்து நீங்கள் துவைக்கிற பவுட்ரு, எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, ஏரியல், டைடு, ரின் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வந்து தூவி விட்டுக்கோங்க, கொஞ்சம் நிறையாவே போடுங்க. அப்புறம் ஒரு ஷாம்பு எடுத்துக்கோங்க, எந்த ஷாம்பாக இருந்தாலும் ஓகே. அந்த ஷாம்பையும் வந்து நல்லா போட்டுட்டு இந்த மாதிரி பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு கம்பல்சரி எல்லார் வீட்டில் ஒன்று இருக்கும். அதை வச்சு நல்லா நம்ம வந்து அந்த ப்ரஷ் சைடு இருக்கும் இல்லைங்களா, இதில் வந்து 3 சைடு இருக்கும், 2 சைடு ப்ரஷ் இருக்கும், இன்னொரு சைடு வந்து அந்த வைப்பர் மாதிரி இருக்கும். இதை வச்சு நல்லா வந்து நம்ம நின்றுக்கிட்டே வந்து ஈஸியாக நம்ம வந்து நல்லா சுத்தம் பண்ணிடலாம். எந்த இடத்துல அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல வச்சு தேய்ச்சி நல்லா சுத்தம் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்குலாம் உட்காரவே முடியாது, கொஞ்ச நேரம் உட்காந்து வேலை செஞ்சாவே பயங்கரமாக இடுப்பு முதுகெல்லாம் வலிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது வீக்லி ஒன்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா அழுக்கும் ஜாஸ்தி இருக்காது, ஈஸியாகவும் வாஷ் பண்ணிடலாம். இல்லை நான் 1 மந்த்துக்கு ஒன்ஸ் 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸாகவும் நான் வந்து மேட்டெல்லாம் மாற்றுவேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ரொம்ப அழுக்காயிரும். ரொம்ப அழுக்காயிருச்சு அப்படின்னா வந்துட்டு நம்மளால் ஈஸியாகவே வந்து அதை வாஷ் பண்ண முடியாது. பிறகு உட்காந்து மாங்குன்னு தேய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். இது 1 வீக்குக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் மேட்டு மாற்றுறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்துட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா தண்ணி ஊற்றிட்டு பேக் சைடு அந்த வைப்பர் இருக்கும், அந்த வைப்பரை வச்சுட்டு நீங்கள் மேலேருந்து அப்படியே கீழே வரைக்கும் இழுத்துட்டிங்க அப்படின்னா அந்த முறையெல்லாம் போயிடும். இதே மாதிரி 2-3 வாட்டி தண்ணி ஊற்றிட்டு வந்து அந்த வைப்பர் மூலமாக நம்ம அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த முறையில் ஈஸியாக போயிடும். எடுத்து நம்ம காய போட்டு அடுத்து நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிடலாம். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங். இந்த பைமோட் இ ஷாப்பிங் ஆப் வந்து இப்போ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதோட ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வேறு இதை விட சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.